ஒரு நிமிஷம் அதை கண்டிப்பாக எப்படி எடுத்துப்பீங்க? ஒரு நிமிஷம் அதான் சொல்லிட்டு நான் கடைசியாக நின்றுக்கணும், நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி. தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாகும் பண்ணுவாங்க. அவர் சேக்கியாருக்கும் கம்பராமாயணத்துக்கே வித்தியாசம் தெரியாதவர். திராவிடன்னா எங்கேருந்து அவருக்கு தெரியும்? இப்போ துணை முதல்வர் கூற்று 100க்கு 100 உண்மையான கூற்று. எஸ்ஐஆர் எதிர்த்து விஜய் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதில் மத்திய அரசையோ இல்லை தேர்தல் எதுவும் கண்டிக்காமல் இது பண்ணியிருக்காரு. கடைசியாக நின்று நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி அது. அதான் சொல்லிட்டு நான் கடைசியாக நின்றுக்கணும், நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி. போராட்டம்லாம் நடத்துகிறாங்க மாநிலத்தில். அது என்ன மாதிரியான இது? அதாங்க சொல்லிட்டு நான் கடைசியாக நின்று நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி. ஆய்வின் போது இப்போ நிறைய கண்டிப்பாக அதிகமாக கண்டிப்பாக அது கண்டிப்பாக ஒரு நிமிஷம் அதை கண்டிப்பாக எப்படி எடுத்துப்பீங்க? ஒரு நிமிஷம் பணியை விரைவுபடுத்த சொல்கிறோம். சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்கள். பணியை விரைவுபடுத்த வேண்டியது தானே. அதாவது திட்டங்கள் தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாகும் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் தீட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா, அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த ஆய்வுகளில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள் இவர்களை அழைத்து வைத்து பணிகளை விரைவுபடுத்த சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம். அது கண்டிப்பல்ல, அறிவுறுத்தல்.